Again, hi from Ricardo, Dinesh, and Chan. Very first video வந்து ஃபுட்பால் வீடியோ போட்டோம். ஸோ சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே படிச்சிருப்பீங்க தட் cricket and football video. So the very first cricket video of the channel. Right now, hot topic, எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக், இந்தியா vs பங்களாதேஷ் டெஸ்ட் சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ வெரி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இஸ் ஓவர். What is your opinion? What is your feeling on it? How did India perform? How did Bangladesh perform? Just go on. Start பண்ணிவிடு. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்த சீரீஸோட கான்டெக்ட்ல சொன்னோன்னா, பங்களாதேஷ் பாகிஸ்தானை அவங்க வீட்டிலே போட்டு அடின்னு அடிச்சுட்டு 2-0 விக்டரியோட வந்தாங்க. சரி, நம்மளுக்கும் அடி உள்ளுமோ அப்படின்ற ஒரு பதட்டத்துல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சென்னை பிச்சு மேபி அதனால தான் கொஞ்சம் வந்து ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா இல்லாம ஒரு கிரீன் டாப் விக்கெட்டா பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் வந்து அவங்க தான் ஆக்சுவலாக நல்லா ஆரம்பிச்சாங்க. நம்ம அட் 144 for 6 ஓகே மாட்டினோண்டா அந்த மாதிரி இருந்தது. பட் நம்ம ஆஷ் அண்ணா உள்ள வந்து எப்படியோ நம்ம சொந்த ஊர்ல அடி தூள் கிளப்பிட்டாரு. ஸோ தளபதியும் நம்ம லைக் செகண்ட் ஹோம் அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதுதான் மெயின் ஹோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு 12 வருஷமா சிஎஸ்கேக்கு ஆடி இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவரோட சொந்த ஊர்ல கூட அவ்வளவு நாள் ஆடி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ டு ஹோம் பாய்ஸ் டு த ரெஸ்கியூ. செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பந்தும் கில்லும் போட்டு தயிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் இன்னிங்ஸ் நம்ம எப்போவுமே ஃபோர்த் இன்னிங்ஸ் பவுலிங் நம்ம ஆளுங்க வந்து பிஸ்னஸ் அஸ் யூஷுவல். ஸோ ஓவரால் we were tested but we did well. So yeah, I think second testum the script will be a bit similar அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்திரன் அண்ட் சந்திரன் நம்ம ஆளுங்க சும்மா பூந்து விளையாடிட்டானுங்க. ரெண்டு பேரும் அடிக்கலாம்டா, பயப்பட தேவையில்ல, பாத்துக்கலாம், நம்ம ஏரியா 12 வருஷமா சிஎஸ்கே அண்ட் தென் ஆஷ் வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் சென்னை பாய். they started counter attacking and every shots வந்து was pure like pure cricketing shots, no lucky shots, no edges, இதெல்லாம் இல்ல. சோ அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இல்ல. அதுக்கப்புறமா ஆகாஷ் தீப் வந்தோம், அவனும் வந்து he took on the Bangladesh bowling attack. So it was good to see. More importantly, Ashwinukku this might be the last test he is playing in his home ground la. So that was a very surreal moment to watch. இதுதான் நான் ஆட போற கடைசி டெஸ்ட் ஆடா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த டெஸ்ட்ல 100 அடிச்சு, அதுவும் வந்து அந்த 100 வந்து எப்படி சும்மா நார்மல் பேட்டிங் பிட்ச்ல 500 400 அடிச்ச பிட்ச்ல அடிக்காம 140 for 6ல இருந்து he becomes the highest scorer and he scores a century at 38. அண்ட் காலையில ஃபுல்லா சென்னை கிரவுட் வந்து வரவே இல்லையா, தேர் வாஸ் a ticketing problem. சோ காலையில காலியா இருந்திருக்கு. கோலி எல்லாம் பாத்துட்டு என்னடா டெஸ்ட் மேட்சுக்கு போல எவனுமே வரமாட்டானுங்க போல அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான்டா அஸ்வின் வந்து சொல்லிட்டு இருந்தா இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூல. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ டிக்கெட்டிங் பிரச்சனை, பீப்புள் ஸ்டார்டட் pouring in after 12 o'clock it seems. சோ நம்ம ஆளுங்க முன்னாடி ஒரு பாட்டி மாமி எந்திரிச்சு கை தட்டானுங்க. சோ that was a sight for the sore eyes ன்னு சொல்லலாம். So that was really good to watch. And then வழக்கம் போல bowlingல வந்து பொட்டலம் பண்ணிட்டானுங்க பங்களாதேஷ. பீடாகோட இது பார்த்தேன், அதுல அவர் என்ன சொல்றாருன்னா மென்டாலிட்டி வாஸ் டவுன் அப்படின்னு சொல்றாருல்ல. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மென்டாலிட்டி டிட் இட் மேட்டர் ஆர் டிட் தே இட் வாஸ் நாட் அபவுட் மென்டாலிட்டி, அவங்க வந்து தே ஜஸ்ட் குடன்ட் பெர்ஃபார்மா? ஐ திங்க் மென்டாலிட்டி வந்து ஃபார் ஷூர் பிளேஸ் a ரோல். இப்போ நீ வந்து ஒரு மேட்ச் வந்து ஒரு சீரிஸ் ஜெயிச்சுட்டு போற, அதுவும் பாகிஸ்தான்ல பங்களாதேஷ் ஜெயிச்சதே இல்லைன்னும் போது அந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் வின்னுக்கு அப்புறம் யூ ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் இல்ல, எவன் வந்தாலும் பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்துட்டு 140 for 6 வேற லெவல். ஐயோ பண்ணிட்டோம் போலயே, பொட்டலம் பண்ணிட்டோம் போலயே, இந்தியாவை டாப் ஆர்டர் காலி, டேலண்டர்ஸ் தான் பாக்கி. ஆனா அதுக்கப்புறம் அஸ்வினும் ஜடேஜாவும் பண்ண கவுண்டர் அட்டாக் வந்து பங்களாதேஷ் ஹேட் நோ ஆன்சர். அண்ட் அப்போத்துல இருந்து ஐ ஃபீல் லைக் ஓகே பேக் டு நார்மல்சி, அந்த ஒரு மென்டாலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு தோணுச்சு. it showed is what I felt. இந்தியாவுக்கு கூட ஆடும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், எஸ்பெஷலி லாஸ்ட் 3 to 4 years பார்த்தா நம்ம பேட்டிங் ஆக்சுவலா ஆரம்பிக்கிறதே நம்பர் 5ல இருந்து தான். ஸோ இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் நம்பர் 5ல யார் ஆடுறாங்களோ லைக் ஸ்ரேயா, சர்ஃபராஸ், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் அங்க இருந்து தான் வந்து ஆரம்பிக்கும். தென் பந்த், ஜடேஜா, அக்சர், அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாக்கூர், இவங்கெல்லாம் தான் ஆக்சுவல் ரன் கெட்டர்ஸ். நம்ம
1 2 3 வந்து மோஸ்ட்லி பட்டா பாக்கியம் படாட்டி லேக் அந்த எவனா ஒருத்தன் தான் ஆடுறான். ஸோ இந்த மேட்சும் நீங்க எடுத்து பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எஸ்எஸ்வி ஜெயஸ்பால் ஆடி இருப்பான். அப்புறம் ஒரு 3-4 பேர் ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் தென் இட் ஸ்டார்ட்ஸ் அகைன் ஃப்ரம் பந்த். ஸோ இது வந்து திஸ் ஹஸ் பீன் அவர் டெஸ்ட் பேட்டிங் ஃபார் லாஸ்ட் ஒரு 4 years. கன்சிஸ்டண்டாவே இப்படிதான் இருந்திருக்கு. அண்ட் நம்ம விக்கெட்ஸும் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ நம்ம பேட்ஸ்மேனை மட்டும் சொல்லக்கூடாது. ஸோ ஓவரால் யூ ஷுட் ஆல்வேஸ் புட் இன் டு பெர்ஸ்பெக்டிவ். இந்தியாவோட மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் இஸ் ப்ராபப்ளி த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் வேர்ல்ட் கிரிக்கெட் அட் திஸ் மூமெண்ட். ஆஸ்திரேலியாவோட ஸ்ட்ராங் நான் சொல்றேன். டெஃபினெட்லி வேர்ல்ட் நம்பர் 1 நம்பர் 2 ஆல்ரவுண்டர் இவங்க 2 பேரும் தானே. இந்திரனும் சந்திரனும் தான் 1 and 2. ஸோ அவங்க இருக்கிற வரைக்கும் we will be the strongest at least next 2 years. So இல்ல தெரியல. I think we'll know their value more once like somebody calls it a day. So அப்பதான் வந்து we will realize that more. இப்போ மெயினா இந்த கேள்வி கேட்டது யாருக்குன்னா என்னைய மாதிரி கிரிக்கெட்ல வந்து புதுசா ஃபாலோ பண்ற ஒருத்தருக்கு புரியட்டுமே நமக்கும் இந்த கேள்விகள்லாம் இருக்கே அப்படின்னு. ஸோ மக்களே கேட்டுக்கிட்டீங்க நம்ம எக்ஸ்பர்ட் சொன்னதை. ஸோ வித் தட் நோட் நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு ஹூ இஸ் டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு. அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு அதே தான் இருக்கும்னு. பட் ஸ்டில் டாப் பர்ஃபார்மர் ஃபார் த லாஸ்ட் டெஸ்ட். டாப் பர்ஃபார்மர் வந்து கிளியர்ல இட் இஸ் சந்திரன். Ravichandran Ashwin definitely as the player of the match, bow down to his innings, batting லயும் சரி bowling லயும் சரி. என்னதான் இருந்தாலும் first innings he didn't get the wickets, but second innings to turn up and get 6 wickets was really something. I feel the innings punt played la பண்டோட இன்டர்வியூ நான் பார்த்துட்டு இருந்தேன். வந்து எதுக்கு திடீர்னு சரவடியா அடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, கேப்டன் ரோஹித் சர்மா இன்னும் 1 மணி நேரம் தான் ஆட விடுவேன், அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணிடும் அப்படின்ட்டாரு. அந்த 1 மணி நேரத்துல எவ்வளவு ரன் அடிக்க முடியுதோ அடிச்சுக்கலாம், அதுல 100 வந்தா பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் அந்த மாதிரி வந்து நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பந்த் பேசிட்டு இருந்தான். ஸோ ஃப்ரம் வேர் ஹி வாஸ் ஆஃப்டர் த ஆக்சிடென்ட், ஆஃப்டர் த வேர்ல்ட் கப் ஹீரோயிக்ஸ், அண்ட் நவ் டு பிளே லைக் திஸ் இன் அ டெஸ்ட் மேட்ச் which leads us to a amazing victory. இவங்க 2 பேரும் தான் வந்து I will definitely say as the top performers. I'll pick Pant. So Pant on the definitely like it was really good to see him back. I think test team la Pant irukradendradhu வந்து it's like he's a dynamite literally. நம்மால் வந்து அலப்பற என்னன்னா பேட்டிங் ஆடும்போ அவங்களுக்கு ஃபீல்டு செட்லாம் பண்ணான். வந்து ஒருத்தனை எங்க போ அங்க நில்லு, அவனும் வந்து நிக்க வச்சான். அதுதான் வந்து ஹைலைட். ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்லாம் வந்து பந்தால தான் வந்து கொடுக்க முடியும். ஸோ I think as a personality is a must. Like test cricketலாம் வந்து காசு கொடுத்து ஒருத்தன் பார்க்கணும்னா பந்த் மாதிரி பிளேயர் should always be on the pitch. ஸோ நம்மால வந்து ஆடினாலும் சரி சும்மா பிட்ச்ல நின்னாலும் சரி ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் he will always bring. So definitely Pant. நான் வந்து ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ண நினைச்சேன். சாரி கோடம். 2 திங்ஸ்ல. 1 டாக்கிங் அபவுட் பந்த். ஓகேவா? ஸோ நான் வந்து பர்சனலி ஸ்பீக்கிங் ஐ க்ரூ அப் வாட்சிங் த லைக்ஸ் ஆஃப் ஆடம் கில்க்ரிஸ்ட். ஸோ ஆடம் கில்க்ரிஸ்ட் தான் என்னோட ரோல் மாடல். அண்ட் நானும் வந்து ஆக்சுவல் கிரிக்கெட்ல வந்து கீப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அப் டு ஹிம். அண்ட் வி ஆல்சோ ஹேட் அ கீப்பிங் ஐகான் இன் தோனி இல்ல இந்தியால. ஸோ தோனிக்கு அப்புறம் ஒரு கீப்பர் வரணும் அப்படின்னா இட் வாஸ் நாட் ஈஸிலி அக்செப்டபிள். நம்ம இன்னும் தலைன்னு தான் கத்திட்டு இருக்கோம்ல. ஸோ டு ஃபில் தோஸ் ஷூஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட். தினேஷ் கார்த்திக் ட்ரை பண்ணா, ராகுல் ட்ரை பண்ணா, பந்த் ட்ரை பண்ணா, பட் நவ் பந்த் சீம்ஸ் வெரி எஃபர்ட்லெஸ். அண்ட் கில்க்ரிஸ்ட் வந்து எல்லாரும் மொக்க போடும் போது அப்போ வந்து அடி அடிச்சிட்டு இருப்பான். நான் எந்த ஃபார்மேட் ஆனாலும் அடிக்கதான்டா போறேன் அப்படின்னு சொல்லி கில்க்ரிஸ்ட் வந்து he used to play like that, dynamite. அந்த கில்க்ரிஸ்டுக்கு அப்புறமா இப்போ if I feel somebody can match that caliber of character, personality அப்படின்னா I feel definitely Pant has it. இன்னொன்னு வந்து I wanted to ask a question. அஸ்வினும் ஜடேஜாவும் வரும்போது there was a huge, I don't know when Jadeja exactly came, நம்ம stats expert தினேஷ் சொல்லுவான். But Ashwin had to fill Harbhajan's shoes. Harbhajan வந்து அப்பவே வந்து வேற லெவல் ஒரு bowler-ஆ வந்து was considered. But இப்போ பார்த்தா அஸ்வின் வந்து has crossed Harbhajan and he's just below Kumble. And இப்போ நீ பேட்டிங்ல எடுத்து பார்த்தாலும் the stat to be noted is he has the same number of test hundreds as Mahendra Singh Tala Dhoni.
Mhm. So do you think Ashwin gets enough credit for what he has done for Indian cricket? ஸோ நான் வந்து ஒன்று பார்த்தேன். அது சும்மா அஸ்வின் பற்றி பார்க்கும்போது தான் பார்த்தேன். அதில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, இயான் பாத்தம்க்கு அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஸ்டாட் வந்து அஸ்வின் வச்சுருக்கான், விச் இஸ் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் 5 விக்கெட்ஸ் இன் அ சேம் டெஸ்ட் 4 டைம்ஸ் வச்சுருக்கான். ஸோ இயான் பாத்தம் இஸ் கன்சிடர்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸில். ஸோ அவன் வந்து 5 வச்சுருக்கான், நம்மால் 4 வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நாங்கள் வந்து நிறையா கேம்ஸ் ஆடுவோம்ல, பிக் யோர் பெஸ்ட் 11, டெஸ்ட் 11 அந்த மாதிரிலாம் நம்ம கேம்ஸ் ஆடுவோம்ல. ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணுற சில பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸே அவன் பீட் பண்ணி போய்கிட்டு இருக்கான். ஸோ இட்ஸ் ஹை டைம் தட் ஹீ நீட்ஸ் டு பி கன்சிடர்ட் இன் தோஸ் லிஸ்ட்ஸ், ஆல் டைம் லிஸ்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தினேஷ் கோவான், நீ ஏதோ சொல்ல வந்த, நான் அதுக்குள்ள உள்ள வந்து. இல்ல same I also have the same opinion. Like Ashwin வந்து is definitely a modern day great. So நம்ம 2010க்கு அப்புறம் ஒரு bowler debut பண்ணி ஐ திங்க் வந்து அஸ்வினோட ஜேர்னி பாசிபிளி லைக் நம்ம ஏஜ் குரூப்ல இப்போ அந்த early 30sல இருக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி யூ கேன் ரிலேட், யூ வுட் ஹவ் சீன் இஸ் கம்ப்ளீட் என்டையர் டெஸ்ட் மேட்ச் ஜேர்னி. ஸோ லைக் 500 விக்கெட்ஸ் எடுத்த ஒரு ஃபுல் இது நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் இஸ் ஆல்வேஸ் டெலிவர்ட் லைக் கன்சிஸ்டண்டா வந்து இந்தியாவில் எப்போ somebody who is easily capable of like sweeping the opposition, அந்த மாதிரி ஒரு caliber he has always had. The only thing I have felt with Ashwin is overseas அவங்க இந்தியா வந்து அஸ்வின் அவ்வளவா நம்பல அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஒரு மெயின் ரிமார்க்கா இருந்திருக்கு. லைக் he is somebody who should definitely play. I think India in the test match போன lineup is something that they should trust. Like Jadeja at 7, Ashwin at 8 is so they are both of them, they are really reliable batters. Like நம்ம top order compare பண்ணும்போது they have been as reliable as any other batters in our team. So overseas time we should go with the same combination and play 3 seamers. I don't really see the point why you drop Ashwin and play somebody like Shardul Thakur and okay maybe konjam batting la kodupar konjam bowling la kodupar and mari irukadhu you can trust a test specialist and a proven player. Right. Last question before we move on to the next round. இது என்னோட personal question. So has there in any time ஒரு team which had all-rounders 1 and 2 in the same team same timeல இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கா முன்னாடி in the past? Are we lucky to have these two and what is the replacement if they leave? இந்த மாதிரியான ஒரு middle order or starting of tail orderல இருக்க ஒரு all-rounders who can give you wickets and also runs, இந்த மாதிரியான ஒரு replacement நமக்கு இருக்கா? And was there ever இந்த மாதிரியான ஒரு couple? மோர் தென் 1 or 2 ஆல்ரவுண்டர்ஸ் ஒரே டைம்ல ஆடின நிறைய டீம்ஸ் இருக்காங்க. லைக் இப்போ சவுத் ஆப்பிரிக்கா டீம்லாம் ஒரு டைம்ல எடுத்தனா லைக் ஷான் பாலக், ஜாக் காலிஸ், க்ளூஸ்னர் இவங்க எல்லாரும் லைக் தேர் probably the best all-rounders you can remember from the late 90s, early 2000s. So they all played in the same team. Hansi Cronje himself is an all-rounder. Nicky Boye. So South Africa at one point in time, basically. So they would have had like so many all-rounders playing together. ஒரு டைம்ல அவங்க டீம் பார்த்தா லைக் நம்பர் 8-9 வரைக்கும் ஈஸிலி எல்லாராலையும் அடிக்க முடியும் அந்த மாதிரி இருந்தது. But in terms of rating, I'm still not sure whether like 1 and 2 இந்த இவங்களுக்குள்ள இருந்த மேபி ஜாக் காலிஸ் would have been there, but like in parallel வேற யாராவது simultaneously இப்போ ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் அந்த மாதிரி யாராவது இன்னொரு டீம்ல இருந்து வந்திருக்க நிறைய சான்ஸ். நான் என்ன சொல்லுவேன்னா ஆக்சுவலி கிரேட் கொஸ்டின். இந்த மாதிரி யோசிச்சது இல்லைல்ல. ஸோ நிறைய பேர் வந்து they don't think about okay has there been ever இந்த மாதிரி ஒரு டேண்டம்ல விளையாடுற and then both of them had a similar career span to some extent னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியன் டீம்ல பார்த்தோன்னா கும்ப்ளே, பஜ்ஜி they played as a tandem spinners for a very long time. பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா நீ கேட்ட கொஸ்டினுக்கு of course these people will be known as a perfect combination of a spin tandem bowlers who are also all-rounders. I don't think any other team had it.
இப்போ அனில் கும்ப்ளே ஹர்பஜனுக்கு அப்புறமா ஒரு ஆஃப் ஸ்பின் அண்ட் லெக் ஸ்பின், அதாச்சும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் அண்ட் ரைட் ஆர்ம் காம்பினேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்டிங் காம்பினேஷனும் சேர்த்து டு ஹேவ் அ கரியர் தட் தே ஹேவ் இஸ் ரியலி யூனிக். ஐ திங்க் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். மற்ற டீம்ல இந்த மாதிரி இருக்கா அப்படின்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். On that note, after Chandran Indran, we go to the next topic, which is the preview of the second test. So, இன்னொரு கொஞ்ச நாள்ல வந்துட்டு 2 or 3 daysல வந்து ஆரம்பிக்க போகுது. So, what is your opinion? What is the expectation? Will India go for a clean sweep or will Bangladesh bounce back? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து ஜெயிக்கிறதுக்கு தான் போய் ஆகணும். ஏன்னா வந்து we have 2 more series to play before the World Test Championship. So கண்டிப்பா they will go for the kill. And I think பங்களாதேஷும் வந்து சும்மா இருக்க மாட்டாங்கன்னு தோணுது. So they will feel wounded lions. எங்களை அடிச்சிட்டீங்களேடா 140/6ல இருந்து உங்களை சுருட்ட முடியலையடா, இருடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு they will come back with a bang தான் தோணுது. ஏன்னா they had really good bowling attack. First inningsலயும் சரி, second inningsலயும் சரி. I think it will be a very close thing. One correction to that, அவங்க wounded lions இல்ல, wounded tigers. wounded tigers. பங்களா tigers. அடிப்பட்ட புலி. எனக்கு தெரிஞ்ச புலியை அடிச்சு வீட்டுக்கே அனுப்பிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. ஸோ புலி அடிச்சு புலி சாதமா இல்ல புலி திரும்ப கடிக்குமா? இல்ல புலியோதரை தான். எனக்கு தெரிஞ்சு கான்பூர் இஸ் very historically has been a very fruitful venue for India. India அவ்வளவா தோத்ததில்லை. ஸோ ஐ திங்க் நம்ம ஆளுங்க மோஸ்ட்லி பேக் டு ஸ்பின் போயிடுவாங்கன்னு தோணுது. ஸோ மேபி தே மைட் பிளே அனதர் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் இன்ஸ்டெட் ஆஃப் சிராஜ் ஆர் ஆகாஷ்தீப். ஸோ அக்சர் இல்லை குல்தீப் ஆடுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. இட்ஸ் அ ஸ்பின்னிங் விக்கெட், சம்பவம் இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை சம்பவம் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். ஐ திங்க் first testல ஷக்கீப் வாஸ் very poor. இல்லை I was like commentaryல I was hearing that he was injured, so he was not able to feel his fingers. So ஷக்கீப்பை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. So that was one of the major minuses. அவங்களுக்கு வந்து bowling wise கொஞ்சம் ஹேண்டிகேப்டா தான் இருந்தாங்க. ஸோ மேபி ஒரு bowler ஷார்ட்டா இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல ஷக்கீப். அதனால எஸ். அண்ட் ஷக்கீப் வந்தப்போ நம்ம ஆளுங்க ஆஹா வந்துட்டாயான்ற மாதிரி அடின்னு அடிச்சு கிளப்பி. ஆனா அவனுக்கு ஒரு பேட் லக் என்னன்னா பந்து சுத்தி மாட்டிக்கிட்டான், அவனோட கேட்ச் விட்டாங்க. ஸோ ஆர் எல்ஸ் யூ வுட் ஹேவ் டெஃபினெட்லி காட் தி விக்கெட் ஆஃப் பந்த். ஸோ பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அஸ்வினும் ஜடேஜாவும் போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. ஸோ தட் மை மோஸ்ட்லி இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பங்களாதேஷ் வந்து ஒரு சீமரை ட்ராப் பண்ணி இன்னொரு ஸ்பின்னர் யாராவது கொண்டு வராங்களான்னு பார்க்கணும். தட் மைட் பி த ஒன்லி சேஞ்ச் ஈவன் தே மைட் திங்க் ஆஃப். I really liked ஆகாஷ்தீப் bowling. அந்த 2 balls-ல 2 wickets எடுத்தான்ல, it was really fun to watch. அவங்கிட்ட ஒரு டெஸ்ட் மேட்சுக்கு தேவையான ஒரு ஃபயர் இருக்குன்னு தோணுது. பும்ரா நம்மால் வந்து he's like written in the stars மாதிரி. He will perform. நீ என்ன பால் கலர் ஒயிட் பால் கொடுத்தாலும் ரெட் பால் கொடுத்தாலும் he will perform தெரிஞ்சிருச்சு. ஸோ நீ வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு யூ ஹேவ் சம் மேட்சஸ் டு பிளே அரவுண்ட் டு ஃபைண்ட் யுவர் ரைட் காம்பினேஷன். ஐ ஃபீல் ஆகாஷ்தீப்போட பேட்டிங்கையும் கம்பைன் பண்ணி பார்த்தா ஹி இஸ் அ பெட்டர் டீல். ஸோ மேபி சிராஜுக்கு பதிலாக இஃப் குல்தீப் கம்ஸ் இன் தட் வில் பி அ பெட்டர் சாய்ஸ். பட் ரோஹித் சர்மாவும் கம்பீரம் சேர்த்து ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருப்பானுங்க ஆல்ரெடி. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். Then we move to the next one. அது என்னன்னா வந்து road to the WTC final. Basically we'll go one step back. நிறைய பேர் கிரிக்கெட் ஃபாலோ பண்றோம், பட் மெனி பீப்புள் மைட் நாட் நோ. ஸோ வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன், ஹவு இஸ் த குவாலிஃபிகேஷன் கண்டக்டட் சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி. எப்படி வாட் த ஃபக் இஸ் WTC கிரிக்கெட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்மளுக்கு 50 ஓவர் கேமுக்கு ஒரு வேர்ல்ட் கப் இருக்கு, 20 ஓவர் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ T20க்கு ஒரு வேர்ல்ட் கப் இருக்கு. But the main version of cricket, which is considered to be the test cricket, க்கு world cup இல்ல. ICC started thinking, okay, நம்ம இந்த ஃபார்மேட்டை சேவ் பண்ணோம்னா we have to have a championship based on this format. அந்த சாம்பியன்ஷிப் வந்து எப்படி நடத்துவாங்க? ODI and T20 ஃபார்மேட் மாதிரி எல்லாரோடையும் மேட்ச் போட்டு லாங்கா பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மேட்ச் 5 நாள் ஆகும். So you cannot expect a schedule where you have the whole championship in one schedule. நடக்காது. So இவங்க என்ன பண்ணாங்க, நீ எப்படி இருந்தாலும் ஏதோ bilateral series ஆடுற, ஸோ அந்தந்த bilateral சீரீஸ்ல நீ ஆடுறதை வச்சு we'll consider a pointing system. So now it comes basically to the likes of IPL னு வச்சுக்கோயேன். ஸோ இப்போ சென்னை இருக்குன்னா 8 அதர் டீம் இருக்கு,
ஹோம்ல ஆடுற அவேல ஆடுற யார் ஜெயிக்கிறாங்களோ 4 பேர் வந்து தே ஆர் கோயிங் டு பிளே ஆஃப். பட் இதுல என்ன சின்ன கரெக்ஷன்னா டாப் 4 இல்லாம டாப் 2 just play the final. So top 9 test playing nations are selected and in the top 9ல எல்லாரும் எல்லாரோடையும் ஆட முடியாது. அண்ட் அப்கோர்ஸ் ஃபார் எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் எல்லாருக்கும் எல்லாரோடையும் ஆட பிடிக்கல. ஏன்னா இப்ப ஜிம்பாப்வேவும் அயர்லாண்டும் ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்கன்னா அதை பாக்குறதுக்கு யார் வருவா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சோ இதனால தே டிராஃப்டட் a system where சோ இப்போ நம்ம கரண்ட் டெஸ்ட் ஸ்டாண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா ஆர் ஆன் டாப்ல. சோ ஜஸ்ட் டு கிவ் ஒரு குட்டி எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஹவு தி ஸ்டாண்டிங்ஸ் ஒர்க். லெட்ஸ் டேக் இந்தியா, நம்ம டீம் வச்சே சொல்லுவோம். சோ இப்போ இந்தியா என்ன பண்ணோம்னா இந்தியா ஹேஸ் டு பிளே 3 ஹோம் மேட்சஸ் and 3 away matches. And in the particular schedule அதாச்சு 2023 ஜூலைல இருந்து 2025 ஜூன் வரைக்கும் இந்தியா will host பங்களாதேஷ், இங்கிலாந்து and India will host நியூசிலாந்து. So 3 டீமோட உள்ள 3 டீமோட வெல்ல and 3 teams that we have to play away matches வந்து சவுத் ஆப்பிரிக்கால போய் ஆடணும், ஆல்ரெடி ஆடிட்டோம். and then we will play against West Indies which we already did and we will play the Border Gavaskar Trophy in Australia. இந்த 6 சீரீஸ்ல how many matches or how many points are you playing for? So இப்போ currently எடுத்துட்டோம்னா நம்ம 10 டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கோம். ஒரு டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சா 12 points. So இப்போ 10 மேட்ச் ஜெயிச்சா 120 points. You played for 120 points, you got 86 points. So your percentage points is 71.67. Okay. இதுதான் வந்து டாபிக். So this happens every 2 years from July to June. And the top test playing nations, top 9 test playing nations வந்து they take part and the top 2 who finish they play the WTC final. ஸோ கேட்டுக்கிட்டீங்க மக்களே, யாருக்கா இது புரியல, என்னடா இது பாயிண்ட்ஸு WTCனா ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு என்னை மாதிரி தற்கொலையாக இருந்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். அப்படியே புரியலையா கமெண்ட்ஸ்ல போடுங்க, திருப்பி இன்னொரு வீடியோ பண்றோம். ஆமா, இதுக்குன்னே ஸ்பெஷலா ஒரு இன்னொரு பண்றோம். So with that we come to the end of the video. We will see in the next video where the teams are and who probably has more chances of ending up with India in the final. With that with India in the final. ஆமா, இந்தியா போறாங்களா ரோட்ட ஒழுங்கா சொல்லுவோம். ரோட் த WTC ஃபைனல், அந்த ரோட போட்டதே இந்தியால இருந்து தான் நினைக்கிறேன். அடுத்த ஃபைனல் கண்டிப்பா இந்தியாலே வச்சிருவாங்க. ஆமா, ஓரம் க்ளீன் ஸ்வீப் பண்றோம் ஆஸ்திரேலியால. ஆமா, நான் சொல்றேன் அன்புடன்ல ஆரம்பிச்சது லார்ட்ஸ்ல முடியுமா, பொறுத்து இருந்து பாப்போம். முடியுது, ஆஸ்திரேலியாவை அங்கேயே வச்சு தூக்குறோம், லார்ட்ஸுக்கு போறோம். எவன் வந்தாலும் சரி வெட்டு தான். தட்ஸ் இட். திஸ் இஸ் our first video. திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ எனிதிங், இஃப் யூ ஹேவ் எனி கன்சர்ன்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் சில விஷயங்கள் பிடிக்கலன்னா கமெண்ட்ல போடுங்க, பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க. and we will see you soon again with our next video. மணி அடிங்கப்பா, அடிச்சு விடுங்க. With that, see you until next time with our next video coming out very soon.